வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. ஜனநாயகம் மலர்வதற்கும் உயிர்ப்புடன் இருப்பதற்கும் வலுவான நீதித்துறை அமைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நேற்று உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் விஜய் ஹன்சாரியா எழுதிய நாம் ஏற்றுக்கொண்ட அரசியல் அமைப்பு என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய திரு தன்கர், உலக அளவில் விசாரணை என்பது நிர்வாகத்தின் ஒரு தளமாக திகழ்கிறது என்றார். வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான புதிய இணையதளம் மேம்படுத்தப்பட்ட அம்சங்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த இணையதளம் தொடர்பான உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவின் சமூக வலைதள பதிவை பிரதமர் தமது பதிவில் பகிர்ந்துள்ளார். புதிதாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த இணையதளம் நாட்டு மக்களுக்கு உகந்த டிஜிட்டல் நிர்வாகத்தை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக அமைந்துள்ளது என்று பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 122வது மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாகவோ அல்லது 1922 என்ற எண்ணில் குறுஞ்செய்தியாகவோ வரும் 23ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பில் சேர்வதற்கு விண்ணப்பங்கள் அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் நேற்று முதல் வழங்கப்பட்டு வருவதாகவும், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் 23ஆம் தேதி மாலை 4 மணிக்குள் அந்தந்த அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் சமர்ப்பிக்க வேண்டுமென புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் திருமதி சிவகாமி செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உணவு பாதுகாப்பு துறையில் காலியாக உள்ள 7 உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கான காலியிடங்கள் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது. விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் வரும் ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தலைமை அதிகாரி திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.